ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது saree கன்வெர்ட்டட் இன்டூ ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் சாரியில் கன்வெர்ட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஹிட் ஆனது இந்த saree தான். அதாவது 3.3 லேக்ஸ் இப்போ வரைக்கும் போயிருக்குது வியூஸு. அதுதான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சாரியில் தான் கன்வெர்ட் பண்ணது தான். இது ரெண்டாவது saree. இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஃப்ரண்ட்டில் நாட் வச்சுருக்கேன். ஹேண்டில் நார்மலான டிசைனாக கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக 2 டெசல்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே ப்ளீட்டட் மாடல் தான். இதுவுமே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பேஜில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எந்த பேட்ச் ஒர்க் பிடிச்சிருக்கோ அதை என் பேஜில் போய் பார்த்தீங்கனாலே ஃபுல் வீடியோ இருக்கும். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே சாரியில் கன்வெர்ட் பண்ணது தான். முந்தானியை வந்து எதுக்கு வந்து சாரியாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே ப்ளீட்டட் வச்சு ஒரு பக்கம் ஷாலாக வச்சுருக்கேன். கீழே எப்பயுமே போல் ப்ளீட்டட் மாடல் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஷால் துப்பட்டா வச்சும் போடலாம், துப்பட்டா எல்லாமே போடலாம். இதுக்கு கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ பஃப் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது துப்பட்டா இல்லாமல் போட்டாலும் லுக்கு ஹெவியாக இருக்கும். துப்பட்டாவோட போட்டால் இன்னும் ஹெவியாக இருக்கும். வேணுங்கிறவங்க துப்பட்டா இல்லாமல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் போட்டால் துப்பட்டாவோட போட்டால் சூப்பராக இருக்கும். இது அடுத்த மாடலு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்கான போன டிசைனு. அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பீட்ஸ் ஒர்க் பண்ணி ப்ளீட்டட் வச்சு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காகவே ஹேண்ட்லேயும் பீட்ஸ் ஒர்க் பண்ணி ப்ளீட்டட் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய் என் சேனலில் பாருங்கள், அதில் இருக்கும். இதுவுமே ஒரு பேட்ச் ஒர்க் தான் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கேன். ஈஸியாக எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்கேன். இது அடுத்த டிசைனு. இது ஒரு பூனம் saree. இது பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாக சைடில் வந்து ப்ளைனாக அந்த முந்தானியை எடுத்து சைடில் ப்ளீட்டட் மாடலில் வச்சுட்டு சாரியில் உள்ள ஒரு பூவை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு எதுக்கு வந்து ஒரு பவ் வச்சுருக்கேன். இதுவுமே பூனம் சாரியில் கன்வெர்ட் பண்ணது தான், ப்ளீட்டட் மாடலு. இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணுன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இது அடுத்த மாடல். ஃப்ரண்ட்டில் வந்து பால் வச்சு எதுக்கு ப்ளைன் அந்த முந்தானி எடுத்து ஃப்ரண்ட்டில் ப்ளைனாக வச்சுருக்கேன். கீழே எப்பயுமே போல் ப்ளீட்டட் மாடல் வச்சுருக்கேன். இதுதான் அவுட்லுக் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு காட்டன், அதாவது ஃபேப்ரிக் தான், அதில் தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இது அடுத்தது பூனம் saree. இப்போ ட்ரெண்டிங்காக இடையில போயிருந்துச்சு என் பேஜில், செகண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இது வந்து எதுக்கு வந்து நாட்ஸ் எப்பயுமே பேக் சைடில் நாட்டு கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க. இப்படி ஜிக்ஸாகில் நான் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனு ஜிக்ஸாகில் நாட்டு கொடுத்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து முந்தானி எடுத்து கொடுத்துருந்தேன். கீழே வந்து ஃபுல்லாக saree கிளாத்து தான். இதுவுமே போய் பாருங்கள் வேணா பிடிச்சிருந்தா. இது அடுத்தது பாருங்கள், ஒரு ஓவர் ஆலாக கோட் ஆட்டம் வந்து, ஆனால் கோட் ஆட்டம் இருக்காது, அதிலே அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து நாட் கொடுத்துருப்பேன். ஹேண்டு பாருங்கள், பலூன் ஹேண்டு தான் கொடுத்துருக்கேன் 2 பக்கமும். இது குட்டி குட்டியாக ப்ளீட்டட் வச்சு ப்ளீட்டட் மாடலு ஃபுல் ப்ளீட்டடில் வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வச்சுருப்பேன். இது அடுத்தது காட்டன் ட்ரெஸ்ஸு. இதில் வந்து அவ்வளோதான், கான்ட்ராஸ்ட்டாக வந்து அதாவது முந்தானி இல்லை. அதனால் என்ன பண்ணேன், சின்ன அந்த பார்டரை எடுத்து ப்ளைனாக இருக்கிற பார்டரை எடுத்து தான் ஃப்ரண்ட்டில் வச்சு அதில் பால் வச்சு மேட்ச் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவுமே ஃபுல்லாக இருக்குது, வீடியோவில் போய் பாருங்கள். இதுவுமே சாரியில் கன்வெர்ட் பண்ணது தான். அதில் உள்ள முந்தானியை அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் நாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செஸ்ட்டுக்கிட்ட 2 பக்கமும் சைடில் நாட் கொடுத்துருக்கேன். நாட் கொடுத்துட்டு ஸ்லீவுமே 3/4 ஸ்லீவ் வச்சுருக்கேன். முந்தானியை கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அந்த டிசைன் ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதுக்கு ப்ளீட்டட் மாடல் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவுமே சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணது தான். கொஞ்சம் வீடியோஸ்லாம் என்கிட்ட இல்லாதனால இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜில் உள்ளது தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், அதிலே டிங்கு டிசைனர்ஸ்னு இருக்கும். அதனால் என்னோடய பேஜில் உள்ளது தான் டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் நான் சாரியில் கன்வெர்ட் பண்ணது தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இதுவுமே ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் வச்சு அதில் வந்து saree கிளாத்தை கான்ட்ராஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஹேண்டுமே பாக்ஸ் ஸ்லீவு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஃப்ரண்ட்டில் உள்ள பானெக் வச்சுருக்கேன். கீழே உள்ள சாரியில் உள்ள பிங்க் கலரே எடுத்து மேலே அந்த ஸ்டார் வர மாதிரி வச்சுருக்கேன். இதுவுமே ஸ்டிச்சிங் வீடியோ இருக்காது மோஸ்ட்லி, ஆனால் இதே மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாரி அவுட்லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இதுவுமே சாரியில் கன்வெர்ட் பண்ணது தான். அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து துப்பட்டா எடுத்து சாரியில் உள்ள ப்ளவுஸே ஒர்க் பண்ணி
சாரியே கீழே வந்து ஸ்கர்ட்டாக மாற்றிருக்கேன். இதேமாரியும் நான் ஆஃப் சாரியாகவும் கன்வெர்ட் பண்ணி தரேன். வேணா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது தான் பாருங்கள். ஃபுல்லாக பூனம் சாரி. இதுக்கும் முந்தானியெல்லாம் எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு 2 ஃப்ரண்ட்டில் பவ் வச்சு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லுக் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் 2 பவ் வச்சுருப்பேன். ஹேண்டில் 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து முந்தானி எடுத்து அதாவது பார்டர் எடுத்து கொடுத்துருப்பேன். முந்தானி இல்லைனாலும் அதை எப்படி மேட்ச் பண்ணணும், எந்த டைப்பில் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே இதில் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கே கிடைச்சிருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முந்தானி இல்லாமல் இருக்கும், சிலப்போ முந்தானி இருக்கும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது. எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் கண்டிப்பாக போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ. அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயுமே முந்தானி இல்லை, ஆனால் வந்து இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் உள்ள ஒரு சாரீ தான், பூனம் சாரீ. ஃபுல்லாகவே ப்ளீட்டட் மாடல் வச்சுட்டு அதை உள்ள பார்டரை கீழே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லுக் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். சின்னதாக வந்து வி ஷேப்பில் ஒரு லுக் கொண்டு வந்திருப்பேன். இதுவுமே ஷார்ட் ஹேண்ட் தான் வச்சுருக்கேன். முந்தானி இல்லைன்னா எந்தெந்த மாடலில் இப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும். முந்தானி இல்லைங்கிறதுனால எல்லாம் வந்து சில பேர் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. என்னத்த இதில் கான்ட்ராஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இது. அப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு இது ஸ்டிச் பண்ணியிருப்பேன். முந்தானியை வேறு எந்த விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட் ஓப்பனில் முந்தானி தெரிகிற மாதிரி இதில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், எதுக்கு ப்ளீட்டட் வச்சுருப்பேன், பட்டன்ஸ் வச்சுட்டு அதில் அந்த முந்தானியை சென்டர் பாட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், முந்தானி வந்து சென்டர் பாட்டில் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதுவும் வேணும்னா சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதுவும் சாரீக்கு மேட்சிங்காக ஒரு கிளாத் எடுத்து மேலே வந்து ஒரு பாவாடை சட்டையாட்டம் கிராப் டாப் ஆட்டம் ஸ்டிச் பண்ணி ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அந்த ப்ளைன் சாரியை வந்து கீழே வந்து ஸ்கர்ட்டாகவும் மேலே ஷாலாகவும் போட்டிருப்பேன், துப்பட்டாவும் மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாகவும் கிளாத் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது ஆக்சுவலாக இது வந்து ரேஷன் சாரியில் ஸ்டிச் பண்ணது. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து ஒரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத்தில் வந்து பேட்ச் ஒர்க் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருப்பேன். இதுவுமே வீடியோ இருக்குது, லாங் வீடியோ, போய் பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு வந்து ரேஷன் சாரிக்கு எல்லா கலருமே மேட்ச் ஆகும். நான் ப்ளூ கலர் மேட்ச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது இதுவுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். ஃபுல் கோட்டு, ஓவர் கோட்டு, லாங் கோட்டு, அதாவது உள்ளே வந்து அனார்கலி டைப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அனார்கலி டைப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு ப்ளீட்டட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எதுக்க ஃபுல்லாகவே ஓவராலாக கோட் கொடுத்து எதுக்க நாட் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து அனார்கலியில் ஸ்லீவ் வைக்கல. அப்புறம் நினச்சிட்டு சின்னதாக குட்டியாக ஸ்லீவ் வச்சுருந்தேன். அப்புறம் வேணுன்னா நம்ம வந்து அனார்கலியாகவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வைக்கல, அதுக்கப்புறம் வச்சு போட்டிருந்தேன். அனார்கலியாகவும் போட்டுக்கலாம். விதங்க ஸ்லீவ் வச்சுருக்கேன். அப்புறம் கோட்டு வேணுனாலும் கோட் போட்டுக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இது சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். அதுக்கப்புறம் இதுவுமே சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். ஒரு மாதிரி சில்க் காட்டனில் இந்த சாரீ அதை தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பார்டரை ஒரு ஆஃப் மட்டும் பார்டராக வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், ஹேண்டுமே அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பார்டர் எடுத்து ஹேண்டில் வச்சு வச்சுருக்கேன், முந்தானியை எடுத்து. அப்புறம் ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து பைப்பிங்கும் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். இதுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டட் மாடல் வச்சு வச்சுருக்கேன். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கு. அப்புறம் ரேஷன் சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். இது பெயிண்டிங் பண்ணி ரேஷன் சாரியில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ரேஷன் சாரின்னு இல்லை, ஒரு ப்ளைனான சாரியில் எப்படி பெயிண்டிங் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சாரியில் வந்து ப்ளைன் சாரியில் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இது பெயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணது. அடுத்தடுத்து உங்களுக்கு அதேமாரி ஒரு ஐடியா வருங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது ஃபீடிங் ட்ரெஸ்னாலே மோஸ்ட்லி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா இன்விசிபிள் ஜிப் வைக்கணும் இல்லையா, அதனால் இதேமாரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை சைடில் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுத்தமாக தெரியவே தெரியாது ஜிப் வச்சுருக்கிறது. பாருங்கள், முந்தானியை எடுத்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உள்ளே உள்ள சாரீ கிளாத்தை வந்து இந்த பக்கமும் வச்சுருக்கேன்.
இது ஆக்சுவலாக வந்து இது ஆர்கன்ஸா மெட்டீரியலு. இதேமாரி வந்து அதாவது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் இந்தமாரி வந்து ப்ளவுஸ் போட மாட்டாங்க. அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதேமாரி ஒரு கிளாத் எடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணால் போட்டால் சூப்பராக இருக்கும். அதேமாரி நான் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது சாரியில் ஸ்டிச் பண்ணது. சாரியில் கிராப் டாப்பு ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு வந்து நெட் ஃபேப்ரிக் வாங்கி அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதாவது சாரீ கிளாத்லேயே வர பார்டர் ஸ்டிச் பண்ணி அது மேட்ச் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ அவுட்லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பார்க்கவே ஒரு கிராண்ட் லுக்கு உங்களுக்கே தெரியும். கிராப் டாப்பு ஸ்கர்ட்டு மட்டும்தான் நான் வந்து சாரியில் ஸ்டிச் பண்ணேன். அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் எடுத்து அதை பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். சாரிலையும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஒரு மாடல் தான் நான் போட்டிருக்கேன், அதனால் இதை போட்டிருக்கேன். நிறைய மாடல் ஸ்டிச் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டிச் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதுக்குமே பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பேன். இதுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணுங்கள்.